Hi, welcome to Athlete Talks. Today we're going to see about the play Long Day's Journey into Night, written by Eugene O'Neill. He was an American playwright, and this play was awarded the Nobel Prize in Literature in 1936 and also Pulitzer Prize for this drama in 1957. This was an autobiographical play and was the setting in one day. இது வந்து ஒரு 4 act play. இட் வாஸ் அன் ட்ராஜடி. இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் பிளேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நாளில் நடந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த லாங் டே ஜேர்னி இன்டு நைட் அப்படின்னு ஆத்தர் வந்துட்டு இதுக்கு டைட்டில் வச்சுருக்காரு. இப்போ இதோட அவுட்லைன் மாதிரி பார்க்கலாம். இதோட கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா, இது வந்து டைரன் ஃபேமிலியோட செட்டிங். ஜேம்ஸ் இவர் வந்து 65 years old. இவர் தான் வந்துட்டு ஃபாதர் கேரக்டர் லீட் பண்ணுறாரு. அண்ட் மேரி அவங்க 54 years old. அவங்க மதர். இவங்க 2 பேர்த்துக்கும் 2 சன் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஜேமி 33 years old எல்டர் சன், அண்ட் எட்மண்ட் வந்துட்டு early 20s இருக்காரு. அவர் வந்து யங்கர் சன். இதுக்கப்புறம் யூஜின்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் இந்த பிளேல வரமாட்டார். அவரும் வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் மிடில் சன்கிற மாதிரி. அவர் வந்துட்டு இறந்துருப்பார் சின்ன வயசுலேயே. அட் த ஏஜ் ஆஃப் 2 seconds வந்துட்டு அவர் இறந்துருப்பார். அவர் வந்து இந்த கேரக்டர் வரமாட்டார். பட் இந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். இது வந்துட்டு 1 act play. எப்படி 1 day play. இது வந்து எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதோட செட்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தா, மவுண்ட் கிறிஸ்டோ காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இது செட் ஆகுது. இது மெயினாக எதுலாம் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேரி, ஜேம்ஸ், ஜேமி, எட்மண்ட் இந்த 4 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் கேத்லின் ஒரு மெய்ட் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோட அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மணி இன்டென்ஷனல் பர்சனாக இருப்பார். அவர் வந்துட்டு அட் த சேம் டைம் இவர் ஒரு ஆக்டர். ஆனால் இப்போ வந்துட்டு ஆக்டர் கிடையாது. அவர் மணி இன்டென்ஷனல்லையே இருப்பார். கொஞ்சம் வந்துட்டு கஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபேமிலிக்காக வந்துட்டு தேவையான இதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டார். மணியை வந்து பெருசாக நினைப்பார். அப்படி ஒரு கேரக்டர். மேரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்க வந்துட்டு ஒரு மார்ஃபைன் அடிக்ட். அவங்க வந்து ஒரு மார்ஃபைன் இதுக்கு வந்து அடிக்டாக இருப்பாங்க. ஜேமி ஃபர்ஸ்ட் சன் எல்டர், இவர் ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு உமன்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேட் கேரக்டர் மாதிரி போர்ட்ரே பண்ணி இருந்திருப்பாங்க. எட்மண்ட் வந்துட்டு early 20s அவங்க அம்மாவோட ரொம்ப ஒரு செல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவன் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலான பர்சன். அப்புறம் வந்து கொஞ்சம் பேட் ஹெல்த் உள்ள ஒரு பர்சனும் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மார்னிங் 8:30 AM ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஜேம்ஸ் அண்ட் மேரி 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஜேம்ஸ் டைரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் மணி எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் நான் போடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் மேரி வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, எட்மண்டுக்கு வர ஒரு பேட் ஹெல்த் இருக்குது, மணிலாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி எட்மண்டை நினச்சி ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அதே அட் த சேம் டைம் அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா வந்துட்டு, ஜேமியும் எட்மண்ட் 2 பேரும் தான் இருக்காங்க. பட் அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல. மேரியும் யோசிச்சுட்டு அமைதியாக இருக்காங்க. ஜேம்ஸ்க்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய டெசிஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்துட்டு ஆக்ட் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, 12:45 PM லன்ச் டைமில் வந்துட்டு ஆக்ட் 2 வந்துட்டு நடக்குது. ஆக்ட் 2ல் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எட்மண்ட் அண்ட் கேத்லின் அந்த மெய்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எட்மண்ட் புக் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்க்கு அப்புறம் என்ன, இப்போ டின்னருக்கு வருவாங்களா லஞ்சுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மெய்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ ஜேமியும் எட்மண்ட் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேமியும் அவனும் வந்துட்டு போத் வேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மேரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. மேரி வந்து ஜேமியை வந்து திட்டுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, நீ வந்துட்டு இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க, இது வந்துட்டு நல்லது கிடையாது, ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு ஜேமியை திட்டுறாங்க. உன்னை பார்த்து தான் உன் தம்பி எட்மண்டும் இப்போ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. என்னால் தான் வந்துட்டு இப்படி ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு எட்மண்டை முறைக்கிறான். பட் இருந்தாலுமே ஜேமிக்கு வந்துட்டு எட்மண்ட் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா அவனுக்கு பேட் ஹெல்த் இருக்குது, கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும்.
அதனால அவனுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு கன்சர்ன் இருக்குது, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்போ வந்துட்டு ஜேம்ஸும் இருக்கார், எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேம்ஸையும் வந்துட்டு திட்டுறாங்க, அவங்க மேரி வந்து திட்டுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காசுன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டாக்டர் ஹார்டியோட ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபோன் கால் வருது, டாக்டர் ஹார்டிகிட்டேருந்து வருது. ஜேமி அட்டன் பண்ணி பேசுகிறான். அப்போ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு என்ன கண்டிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எட்மண்டுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாரு. பட் ஜேமி வந்து அந்த இடத்துல யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டான். சரின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு நார்மலாக விட்டுருவான். நார்மலாக விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு மேரி வந்துட்டு திட்டுவாங்க. என்ன அப்படின்னா இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் ஹார்டிகிட்டே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, அவர் கம்மியாக சார்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறனால தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்களா, நீங்கள் வந்து நல்ல டாக்டர்கிட்ட வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை வந்துட்டு பார்த்துருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஹார்டிக் கம்மியாக சார்ஜ் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இதை வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர்கிட்டயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி திட்டிட்டு எங்கே போயிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு மேரி வந்துட்டு இங்கே போயிடுறாங்க, மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. எட்மண்டும் வந்துட்டு அம்மா கூடயே வந்துட்டு போயிடுறான். அம்மா இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடி அவனும் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஜேமி வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறான் ஜேம்ஸ் கிட்ட. அவனுக்கு வந்துட்டு எட்மண்ட் வந்துட்டு அஃபெக்டட் பை டியூபர்க்ளோசிஸில் அஃபெக்ட் ஆகிருக்கான். அதுவும் இல்லாமல் கண்டிஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, பெட்டில் அட்மிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஹாடி வந்துட்டு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை ஜேம்ஸ் வந்து கேட்டுட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. அடுத்து ஆக்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. டின்னர் டைம் 6:30 ஈவினிங் டைமில் வந்துட்டு ஆக்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ட் 3ல் என்ன நடக்குது அப்படின்னா மேரியும் மெய்டு கேத்லினும் வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஷேரிங் யங் டேஸ் வந்துட்டு மேரி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி டைரனை மீட் பண்ணினேன், எப்படி வந்துட்டு நான் ஆக்சுவலாக நன்னாகணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் வளர்ந்த பொண்ணு, கான்வென்ட்டில் தான் நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட யங் டேஸில் ஷேர் பண்ணுறாங்க. பட் டைரனை மீட் பண்ணதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு எதனால மார்ஃபைனுக்கு இப்படி அடிக்ட் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிவீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதனால மார்ஃபைனுக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறக்காக டாக்டர்ஸ் வந்துட்டு மார்ஃபைனுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூஜின்கிற சைல்டு வந்துட்டு இறந்துருப்பாங்க சின்ன வயசுலேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பாஸ்ட்டை மறக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க மார்ஃபைன் எடுக்க ஆரம்பித்தது. இப்போ வரைக்கும் அவங்க மார்ஃபைனை விடணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களால விட முடியல. அந்த ஒரு பாஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருந்த அந்த செரிஷ் டேஸும் இருந்துச்சு, அது அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு கசப்பான நாளும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணி யாருக்கிட்ட கேத்லின் கிட்ட எல்லா யங் டேஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க போன எல்லாருமே வந்துடுவாங்க. யார் ஜேமி, எட்மண்ட், ஜேம்ஸ் எல்லாருமே வந்துட்டு டின்னருக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே ஆர்குமெண்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாக்டர் என்ன சொன்னாங்க எல்லாமே வந்துட்டு எல்லாம் மேரி கிட்ட அப்படிலாம் சொல்லும்போது மேரி ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. என்னது இப்படி வந்துட்டு பேட் ஹெல்த்தாக இருக்குது எட்மண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களும் வந்துட்டு மார்ஃபைன் அடிக்ட்னால ரொம்ப சிவியராக வந்துட்டு அவங்களும் அஃபெக்ட் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்படியே அந்த நர்வஸ்னஸ் ப்ராப்ளம், அந்த கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், அவங்களாலையும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்ட் 4 மிட் நைட் லாஸ்ட் ஆக்ட் இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மிட் நைட்டில் கார்ட் கேம் யார் விளாண்டுட்ருக்கா அப்படின்னா வந்துட்டு ஜேம்ஸ், எட்மண்ட் எல்லாருமே வந்துட்டு கார்ட் கேம் விளாண்டுட்ருக்காங்க. கார்ட் கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது ஜேமி வந்துட்டு வரான். அப்போ தான் வந்துட்டு எங்கேருந்து வரான் அப்படின்னா ஹோம் ஆஃப்டர் அந்த பிராத்தல் அந்த ஹவுஸ்லேருந்து வரான். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஜேமிக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்பா ஏன் வந்துட்டு இப்படி மணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராரு, இப்போ எட்மண்டோட நிலைமைக்கு காரணமும் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கோவமாக ஜேம்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு இப்படி காசுன்னு பார்த்து தான் வந்துட்டு எட்மண்டுக்கு வந்துட்டு இப்படி ஆயிட்டான், அவன் இவ்வளோ பேட் ஹெல்த்துக்கு இவ்வளோ சிவியர் கண்டிஷனுக்கு வரதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ளேம் பண்ணுவான். நீங்கள் காசை தான் பார்க்குறீங்க, ஃபேமிலி வந்துட்டு செகண்டரியாக தான் நீங்கள் வந்துட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். அதுக்கு ஜேம்ஸோட ரிப்ளை என்ன அப்படின்னா வந்துட்டு அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்துட்டு காசோட அருமை தெரியும், நானும் சின்ன வயசில் மெக்கானிக் ஷாப்லாம் ஒர்க் பண்ணவன் தான், எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு காசை மிச்சம் பண்ணணும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு
ஜேமி என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு காசு எல்லாம் தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்துட்டு ஃபேமிலிக்கு அப்படின்னு தேவையானதுக்கு கூட நீங்கள் காசெல்லாம் வந்துட்டு எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப 2 பேர்த்துக்கும் இதாகும். இருந்தாலுமே வந்துட்டு ஜேம்ஸ் வந்துட்டு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னது. மேரியும் வந்துட்டு நல்லா பாஸ்ட் டேஸ்லாம் நினச்சி அவளும் நல்லா தான் இருக்கா, நல்லா தான் ஸ்லீப் பண்ணுறா, நல்லா தான் இருக்கா, அவளுக்கு கண்டிஷன் ஒன்றும் ரொம்ப மோசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி எட்மண்டும் நல்லா தான் ஸ்லீப் பண்ணுறான், அவனுக்கு அவ்வளோ சிவியர் கண்டிஷன் இருக்கிற மாதிரிலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி சிவியர் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவு பண்ணணும், காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை நார்மலைஸ் பண்ணி ஜேமி கிட்ட வந்துட்டு ஜேம்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும் போது ஜேமிக்கு வந்துட்டு இவருக்கு சொன்னால் புரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் இருக்கான். அப்படி இவன் ஜேமி வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேமிலி கொடுக்கறதில்ல, நீங்கள் காசுன்னு பார்க்கறதுனால தான் இவ்வளோ வந்துட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான். பட் அப்போவுமே வந்துட்டு ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, ஏன் வந்துட்டு இப்படி எல்லாம் தூங்க போகிற நேரத்தில் இத்தனை ரூமில் லைட் வந்துட்டு ஆன் ஆகிருக்கு, இப்போ லைட் ஆன் ஆகிருக்கிறதுனால கரண்ட் பில் எவ்வளோ ஏறும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ கூட வந்துட்டு மணியை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இந்த ஆக்டை முடிக்கிறாங்க. இந்த ஆக்டை வந்து இப்படி தான் வந்துட்டு அவர் மணி ஃபேமிலி வந்துட்டு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டை முடிக்கிறாங்க. இதோட தீம்ஸ் பார்க்கலாம். இந்த தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆக்டோட தீம் என்னென்னா அடிக்ஷன் அண்ட் எஸ்கேப். அதை தான் வந்துட்டு இந்த மேஜராக இந்த இடத்துல தீம் வந்துட்டு மேஜர் தீம். எதனால அடிக்ஷன் அண்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போத் மேரியோட மார்ஃபின் அடிக்ட் ஆகட்டும், இந்த மென்ஸ் எட்மண்ட், ஜேமி இவங்களோட அல்கஹாலிசம் எல்லாமே வந்துட்டு சர்வஸ் ஆஃப் எஸ்கேப்பிங் தேர் ஹார்ஷ் ரியாலிட்டிஸ். அவங்க வந்துட்டு ஹார்ஷ் ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறக்காக தான் இந்த அடிக்ஷன்லாம் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல மெயின் தீமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த டைட்டில் எதனால இதை வந்துட்டு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டைட்டில் ரெஃபர்ஸ் டு தி செட்டிங் ஆஃப் தி பிளே. இந்த செட்டிங் ஆஃப் தி பிளே தான் வந்துட்டு டைட்டிலாக வச்சுருக்காங்க. விச் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் 1 day. ஒரு நாளில் வந்துட்டு இந்த பிளே வந்துட்டு செட் பண்ணி இது பண்ணினதுனால தான் வந்துட்டு இந்த பிளே வந்துட்டு 1 day பிளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் பிளே அப்படிங்கிற மாதிரியுமே வந்துட்டு யூஜின் ஓநைல் வந்து சொல்லியிருப்பார். இதுதான் வந்துட்டு லாங் டே ஜேர்னி இன்டு மிட்நைட் இதோட சம்மரி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் டூ கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலுமே நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ கிளாரிஃபிகேஷன் இன்னுமே தேவைப்படுது, வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கிளாரிஃபிகேஷனாக நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.